ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச வந்திருக்கேன்னாக்கா, கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த கம்பேரிசன் அப்படின்றது நம்மளை எந்த வகையில் பாதிக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த கம்பேரிசன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்மளுடைய ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், நம்மளுடைய ஒர்த்துன்றது ஒன்று இருக்கும், ரைட்டுங்களா? பட் நாம் அதில் திருப்தி அடையாமல் மற்றவங்களுடைய ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், மற்றவங்களுடைய டைம்லைன் வேறு இருக்கும், மற்றவங்களுடைய பொசிஷனில் ஒன்று இருக்கும். அதை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படி ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க, ஹை ஸ்டேஜில் இருக்கிறாங்க, நம்மளால் ஏன் அந்த மாதிரி இருக்க முடியல, நாமளும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இன்னொருத்தங்க ஐடென்டிட்டிக்காக நம்ம போராட ஆரம்பிச்சிடும். பெரும்பாலான பேர் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. கம்பேரிசனால் நிறைய பேர் லைஃப்பை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பேரிசன்றது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களுடைய செல்ஃப் ஒர்த், உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை முதல்ல கொண்டுடும் கம்பேரிசன்றது. நீங்கள் எப்போ நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து அவனை மாதிரி நான் இருக்கணும், அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கலுங்களோ, அங்கேயே உங்களுடைய தன்மானம் அப்படின்றது முடிஞ்சிருது. இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க, உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்குது, உங்களால் எந்த ஸ்கில்லையுமே நீங்கள் கற்றுக்க முடியும், சரிங்களா? இது மற்றவங்கள்ட்டையுமே இருக்கும். அதை அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் போயிட்டு அவங்கள மாதிரியே இருக்கணும் ஒரு மோல்டில் உங்களை கொண்டு போய் திணிக்கிறீங்க? அது தப்பு தானே அது. ஸோ அவங்க ஏதோ ஒரு நிலைமையில் அவங்க போகிறாங்க, அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க மேலே ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்கள ஒரு மோல்டாக எடுத்துக்கிட்டு உங்களை அந்த மோல்டில் போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு, ரொம்ப தப்பான விஷயம் அது. சின்ன பிள்ளைல ஒரு பசங்களை கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம், அவனை பாரு அப்படி இருக்கும், இவனை பாரு அப்படி இருக்கும்ன்ட்டு. பசங்க திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளால் பேசவே முடியாது. ஸோ சின்ன குழந்தைங்களையுமே சரி கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் அடுத்தவனை பார்த்து இந்த மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஏதுங்க க்ரியேட்டிவிட்டி இருக்குது, உங்களுக்கு ஏதுங்க உங்கள் லைஃப்பை எப்படிங்க முன்னுக்கு கொண்டு வருவீங்க? நீங்கள் அவங்க போன பாதையில் தானே போகிறீங்க, உங்களுக்கான பாதை இல்லையே. அவங்க ஏற்கனவே ஒரு வழியில் போயிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கான புதிய வழியை கண்டுபிடிக்காமல் அவன் போன பாதையில் தான் போனோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஐடென்டிட்டி போயிடும். உண்மைதானுங்களா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அது கிடைக்குது அப்படின்னாக்கா அது கிடைக்குது. உங்களுக்கு அது எப்போ வரணுமோ கண்டிப்பாக வரும், அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட்டு அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க, நான் அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற அத்தனையுமே வேஸ்ட்டுங்க, சரிங்களா? இந்த கம்பேரிசன்றது நம்மளை உயிரோடு கொல்ற ஒரு ஆயுதம், அது நமக்கு தெரியறதில்ல, சரிங்களா? ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்றத நிறுத்திடுங்க. அது எந்த வகையில் எவனாலும் இருக்கட்டும், உங்கள் படிப்பாகட்டும், உங்களுடைய இமேஜ் ஆகட்டும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இல்லை உங்களுடைய பொசிஷன் ஆகட்டும், இல்லை உங்களுடைய ஃபெமிலியாரிட்டி, உங்களுடைய பாப்புலாரிட்டி, எதுவாகட்டும், இது எதையுமே நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயம், 14 வயசில் ஒரு பையன் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகி கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறான். 60 வயசில் தான் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு அதிபதியாக ஆகிறாரு. ஸோ இவங்க 2 பேரோட டைமில் இன்னும் ஒன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்களுக்கும் ஒரு டைம்லைன் இருக்குது. எனக்கு இப்போ இதுதான் தெரிஞ்சிருக்கு, இதுதான் நடக்குது அப்படின்னாக்க இதுலேருந்து முயற்சி பண்ண பாருங்கள். அப்படியே ஒரேடியாக மேலே ஜம்ப் பண்ணி ஏறிட முடியாது நம்மளால், ஓகேங்களா? ஒரு வாசனம் கூட ஒன்று இருக்குது, என்னுடைய வளர்ச்சியை பார்க்காது என்னுடைய முயற்சியை பார் அப்படின்னு. நாம் பெரும்பாலும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை தான் பார்க்குறோம், அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்றதை கண்டுக்கிற வேலையே கிடையாது. ஸோ முதல்ல இந்த கம்பேரிசனை நிறுத்துங்க. உங்களை நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மரியாதை குறைவாக நடத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த கம்பேரிசனை ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. கம்பேரிசனை நிறுத்தினாலே நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிய வரும்.
அது தெரிய வர்றப்ப உங்களுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் எங்கேயுமே இழக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும்தான். நேற்று நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் அதை விட பெட்டராக மாறி இருக்கேன். இது மட்டும்தான் உங்களுடைய கம்பேரிசனாக இருக்கணும். உங்களுக்கு போட்டியாளராக நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வேறு யாரையும் எடுத்துக்காதீங்க. அந்த போட்டியாளர் உங்களை நேற்றை விட இன்னைக்கு வல்லமையாக வச்சுருப்பாரு, இன்னையை விட நாளைக்கு இன்னும் உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? அந்த கம்பேரிசன் மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறத இந்த நிமிஷமே நிறுத்துருங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.